முதல் சந்திப்பு. எபிசோட் 7. சில நாட்கள் கடந்தும் ஆர்த்தியால் எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை. தினேஷின் நினைவு அவளை விட்டு நீங்கவில்லை. ஆனால் அவனிடம் சென்று பேசும் தைரியமும் வரவில்லை. ஒரு மாலை ஆர்த்தியை கவனித்துக் கொண்டிருந்த திவ்யா தன் பொறுமையை இழந்தாள். ஆர்த்தி, இன்னும் என்ன முடிவு பண்ணிருக்க? அவனிடம் உன் காதலை சொல்ல போறியா, இல்ல இப்படியே தினமும் அவனை நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட போறியா என்று கேட்டாள். ஆர்த்தி பதில் சொல்லாமல் அமைதியாக தலை குனிந்தாள். அவளது அமைதியே திவ்யாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. போதும், நாளைக்கே நாம அவனை பார்க்க போறோம். இனிமேல் எந்த காரணமும் சொல்லக்கூடாது என்றாள் உறுதியாக. ஆர்த்தி அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தாள். என்ன பாக்குற? நீ இப்படி தினமும் தவிக்குறத பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு. நாளைக்கு கிளம்புறோம், அதுதான் முடிவு. ஆனா பர்மிஷன் வாங்கணுமே என்று தயக்கத்துடன் சொன்னாள் ஆர்த்தி. அதை நான் பார்த்துக்கிறேன் என்றாள் திவ்யா. மறுநாள் இருவரும் மீண்டும் தினேஷ் படிக்கும் கல்லூரி முன் நின்றிருந்தனர். கல்லூரி முடிந்து மாணவர்கள் வெளியே வரத் தொடங்கினர். ஆர்த்தியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. சில நிமிடங்களில் தன் நண்பர்களுடன் சிரித்தபடி வெளியே வந்தான் தினேஷ். அவனை பார்த்ததும் ஆர்த்தியின் பார்வை அவன் மீதே நிலைத்தது. தினேஷ் பைக்கை எடுத்துக்கொண்டு செல்ல திவ்யாவும் ஆர்த்தியும் ஒரு ஆட்டோவில் அவனை பின்தொடர்ந்தனர். சில நிமிடங்களுக்கு பிறகு தினேஷ் ஒரு வீட்டின் முன் பைக்கை நிறுத்தினான். அவனுக்கு தெரியாமல் சிறிது தூரத்தில் நின்று கொண்டிருந்தனர் ஆர்த்தியும் திவ்யாவும். இதான் அவன் வீடாக இருக்குமோ என்றாள் திவ்யா. தெரியலையே என்றாள் ஆர்த்தி. இப்போ என்ன செய்ய போறோம் என்று குழப்பத்துடன் கேட்டாள் ஆர்த்தி. திவ்யா சில நொடிகள் யோசித்தாள். இங்க ஒரு வீடு எடுத்து தங்கலாம். வீடா என்று அதிர்ச்சியடைந்தாள் ஆர்த்தி. திவ்யா, நிஜமாவே சொல்றியா? ஆமாம், தினமும் இந்த ஊருக்கு வர முடியாது. அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இங்க கொஞ்ச நாள் தங்கணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆர்த்தியின் கண்கள் கலங்கின. தன் தோழிக்காக திவ்யா எவ்வளவு தூரம் செல்ல தயாராக இருக்கிறாள் என்பதை அவள் உணர்ந்தாள். ஆர்த்திக்கு இன்னும் தயக்கமாக இருந்தது. இது சரியா வரும் என்று தெரியல திவ்யா. எதுவும் யோசிக்காதே, முதல்ல வீடு கிடைக்குதான்னு பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு அந்த தெருவை சுற்றி பார்க்க ஆரம்பித்தாள் திவ்யா. இருவரும் அந்த தெருவில் மெதுவாக நடந்தனர். சில வீடுகளின் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. சில வீடுகளில் வாடகைக்கு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். நேரம் செல்ல செல்ல ஆர்த்தியின் நம்பிக்கை குறைய ஆரம்பித்தது. விடு திவ்யா, போயிடலாம் என்று மெதுவாக சொன்னாள். இல்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டு காலி கையோட போக மாட்டோம் என்று உறுதியாக சொன்னாள் திவ்யா. கடைசியாக தெருவின் முடிவில் இருந்த ஒரு சிறிய வீட்டின் முன் நின்றாள் திவ்யா. வீட்டின் முன் இருந்த பலகையில் வீடு வாடகைக்கு என்று எழுதப்பட்டிருந்தது. ஆர்த்தி, இதை பாரு என்று மகிழ்ச்சியுடன் சொன்னாள். ஆர்த்தியின் முகத்திலும் சிறிய நம்பிக்கை தோன்றியது. உடனே இருவரும் வீட்டின் உரிமையாளரை சந்திக்க உள்ளே சென்றனர். அங்கு அவர்களுக்கு காத்திருந்த பதில் அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தது. வீட்டின் உரிமையாளர் சில நிமிடங்கள் யோசித்தார். சரி, வீட்டை பார்க்கிறீங்களா என்று கேட்டார். திவ்யாவும் ஆர்த்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சரி சார் என்றாள் திவ்யா. வீட்டை சுற்றி பார்த்தனர். சிறிய வீடு தான், ஆனால் இருவரும் தங்குவதற்கு போதுமானதாக இருந்தது. எங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு என்றாள் திவ்யா. தேவையான ஃபார்மாலிட்டிஸ் முடிந்ததும் வீட்டு சாவி அவர்கள் கையில் வந்தது. வெளியே வந்த ஆர்த்தி இன்னும் நம்ப முடியாமல் நின்றாள். திவ்யா, நாம உண்மையாவே இங்கே தங்க போறோமா? ஆமாம் மேடம் என்று சிரித்தாள் திவ்யா. இப்போ தினேஷ் வீடு இந்த தெருவிலேயே இருக்கு.
உன் காதல் கதை இங்கிருந்துதான் ஆரம்பம். ஆர்த்தியின் இதயம் வேகமாக துடித்தது. அவன் இருக்கும் தெருவிலேயே அவள் நிற்கிறாள் என்ற எண்ணமே அவளுக்கு புதிதாக இருந்தது. மாலை நேரம். வீட்டு ஜன்னல் அருகே நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்தாள் ஆர்த்தி. திடீரென்று அந்த தெருவின் மறுபக்கத்தில் இருந்து தினேஷ் நடந்து வருவது அவள் கண்களில் பட்டது. திவ்யா என்று அதிர்ச்சியுடன் அழைத்தாள். திவ்யா ஓடி வந்து வெளியே பார்த்தாள். தினேஷ் அவர்களின் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தான். திவ்யா, தினேஷ் நம்ம வீட்டை நோக்கி வர்றான் என்று பதற்றமாக சொன்னாள் ஆர்த்தி. உடனே திவ்யாவும் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். தினேஷ் உண்மையிலேயே அவர்கள் வீடு இருக்கும் பக்கம்தான் வந்து கொண்டிருந்தான். ஆர்த்தியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஐயோ, நம்மள பார்த்துட்டானோ என்று பயந்தாள். முதல்ல அமைதியா இரு என்றாள் திவ்யா. சில நொடிகளில் தினேஷ் அந்த வீட்டை கடந்து சென்று பக்கத்து வீட்டின் கதவை தட்டினான். அதை பார்த்ததும் ஆர்த்தி பெரும் மூச்சு விட்டாள். ஹப்பா என்றாள். திவ்யா சிரித்தாள். இப்பவே இப்படி பயந்தா எப்படி காதலை சொல்ல போற? ஆர்த்தி வெட்கத்துடன் சிரித்தாள். அப்போது பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு சிறுமி வெளியே வந்து தினேஷிடம் பேச ஆரம்பித்தாள். தினேஷும் அவளுடன் சிரித்தபடி பேசினான். அதை பார்த்த ஆர்த்தி அவனை பற்றிய ஒரு புதிய விஷயத்தை கவனித்தாள். அவன் எல்லோரிடமும் இயல்பாகவும் அன்பாகவும் பழகுகிறான். அவன் நல்லவனாயிருக்கான் என்று மனதிற்குள் நினைத்தாள். அந்த மாலை முழுவதும் ஜன்னல் அருகே நின்றபடி தினேஷின் வருகை போக்கை கவனித்துக் கொண்டே இருந்தாள். ஆனால் அவனுக்கு தெரியாமல் தினேஷும் ஒருமுறை அவர்கள் வீட்டு ஜன்னல் பக்கம் திரும்பி பார்த்தான். அந்த நொடி ஆர்த்தி மட்டும் இல்லை, தினேஷின் மனதிலும் ஒரு சிறிய கேள்வி பிறந்தது. தினேஷ் ஒருமுறை திரும்பி பார்த்தான். அந்த பார்வை ஆர்த்தியின் மீது விழுந்ததா, இல்லை அவளை கடந்து சென்றதா? தெரியவில்லை. தொடரும். ஆர்த்தி மற்றும் தினேஷின் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஐ பிரஸ் பண்ணுங்க.